Hi everyone, welcome to Mommy's Hut. Nutella நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பட் இது அப்படியே ஒரு ஹெல்தி வெர்ஷன்ல ஹோம்மேடா நான் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் போடாம வெறுமனே பாதாமும் நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1/4 கப் பாதாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். 3/4 கப் நிலக்கடலை இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 இல்லை 4 நிமிஷத்துக்கு நிலக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதாம் அரைச்ச அப்புறமா நிலக்கடலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நட்டலா பண்ணுற இந்த ஃபுல் ப்ராசஸ்லையுமே நீங்கள் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு பவுடர் மாதிரி இருக்கும். பட் நேரம் ஆக ஆக அது அரைப்பட இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஈரமான பதத்துக்கு வந்துடும். மிக்ஸி ஜார் உங்களுக்கு சூடாயிருச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது 3/4 கப் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். கொஞ்ச நேரம் விட்டு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் மிக்ஸி ஜார் உங்களுக்கு சூடாச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூனுமே பட்டராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூனுமே எண்ணெய் யூஸ் பண்ணலாம். பட் ஒரே டைமில் நீங்கள் எண்ணெய் சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டெக்ஸ்சர் இன்னும் நல்லா வரும். பட்டர் ஆட் பண்ண உடனேயுமே நமக்கு நல்ல டெக்ஸ்சரில் கிடச்சிருச்சு. இப்போது 1/4 கப் கோகோ பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப எம்மியான சுகர் ஃப்ரீ ஹோம்மேட் நட்டெல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்ககிட்ட பாதாம் இல்லைன்னா நீங்கள் 1 கப் நிலக்கடலையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம கடையில் வாங்கணுன்னா இதோட ரேட்டும் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் அதில் ஒயிட் சுகரும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் பிரெட் கூட அப்புறம் சப்பாத்தியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மம்மிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.